எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கேந்திரஸ்தானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேந்திரம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. 4 ராசிகளை கனெக்ட் பண்ணுறது தான் கேந்திரம். அதாவது 1, 4, 7, 10 இப்படி கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம கேந்திரம். இப்படி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு சதுரம் உருவாகும், அதாவது ஸ்கொயர் உருவாகும். உதாரணத்துக்கு 1, 4, 7, 10 இது ஒரு ஸ்கொயர் மாதிரி உருவாகுதா? இதை தான் நம்ம வந்து கேந்திரம்னு சொல்கிறோம். இப்படி கேந்திரத்தை வந்து 3 கேந்திரமாக பிரிக்கிறோம். 1, 4, 7, 10 அடுத்து வரக்கூடிய 1, 4, 7, 10 மூணாவது வரக்கூடிய 1, 4, 7, 10 இப்படி 3 கேந்திரமாக பிரிக்கிறோம். அதாவது 1, 4, 7, 10 என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேந்திரஸ்தானம்னு சொல்கிறோம். அது அதிர்ஷ்ட கேந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வரக்கூடிய கேந்திரத்தை வந்து 2, 5, 8, 11ன்னு சொல்கிறோம். இதை இன்ப கேந்திரம்னு சொல்கிறாங்க. மூணாவது வரக்கூடிய 3, 6, 9, 12 இந்த கேந்திரத்தை வந்து துன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதை வட நூல்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1, 4, 7, 10 கேந்திரம்னும் 2, 5, 8, 11 பணபரஸ்தானம் அப்படின்னும் 3, 6, 9, 12 ஆபோக்ளிமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா சரராசிகளை தான் நம்ம கேந்திரம்னு சொல்கிறோம். 1, 4, 7, 10ங்கிறது தான் சரராசி. சரராசினா மூவ் ஆகிட்டே இருக்கக்கூடிய இடங்கள் தான் நம்ம சரராசின்னு சொல்கிறோம். அதை வந்து 1, 4, 7, 10 வரும். உதாரணத்துக்கு 1 வந்து மேசம், 4 வந்து கடகம், 7 துலாம், 10 மகரம். இந்த 4 ராசிகள் வந்து சரராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். 2, 5, 8, 11 அதாவது 2வது ராசி வந்து ரிஷபம், 5 வந்து சிம்மம், 8 வந்து விருச்சிகம், 11 வந்து கும்பம். இதை 2, 5, 8, 11 வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரே இடத்துல நிற்கக்கூடிய ராசிகள், மூவ் ஆகாத இடங்களை தான் நம்ம ஸ்திர ராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். 3, 6, 9, 12ன்னு சொல்லக்கூடிய கேந்திரம். 3ங்கிறது மிதுனம், 6 கன்னி, 9 தனுசு, 12 வந்து மீனம். இதுதான் 3, 6, 9, 12ன்னு சொல்கிறோம். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆபோக்ளிமான்னு சொல்கிறாங்க. இது உபயராசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்படி 3 விதமாக பிரிக்கிறோம். சரராசி 1, 4, 7, 10, ஸ்திரராசி 2, 5, 8, 11, உபயராசி 3, 6, 9, 12. சரராசி அப்படின்னா மூவ் ஆகிட்டே இருக்கிறது. ஸ்திரராசினா நிலையாக ஒரே இடத்துல இருக்கிறது. உபயராசினா 2 தன்மை கொண்டது, மூவ் ஆகிட்டும் இருக்கும், மூவ் ஆகாமலும் இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரம் ஸ்திரம் உபயத்தை பற்றி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதோட உதாரணத்தோடு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லேயும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் போடுறேன். இப்போதைக்கு வந்து இந்த 1, 4, 7, 10 அப்படிங்கிற கேந்திரஸ்தானம் என்ன பண்ணுது, எதனால் இந்த கேந்திரஸ்தானம் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். 3 கேந்திரஸ்தானங்கள் இருக்குது. 1, 4, 7, 10, 2, 5, 8, 11, 3, 6, 9, 12. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் போன்ற 3 விஷயங்களை கணிக்கிறதுக்கு இந்த கேந்திரஸ்தானம் வந்து யூஸ் ஆகுது. இதை வந்து பராசரர் சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோதிட முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த லக்னம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் வந்து விருச்சிக லக்னம். இந்த லக்னத்திலேருந்து இந்த கேந்திரஸ்தானத்தை வந்து கால்குலேட் பண்ணணும். 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடியதை. இப்போ இங்கே வந்து 1ல் வந்து எதுவும் இல்லை, லக்னத்தில் எதுவும் இல்லை. 4ல் பார்த்தீங்கன்னா கேது இருக்குது, 7ல் வந்து சந்திரன் இருக்குது, 10ல் வந்து சனி ராகு இருக்குது. அப்போ 1, 4, 7, 10ல் பார்த்தீங்கன்னா கேது, சனி, ராகு, சந்திரன் இருக்குது. 2, 5, 8, 11ல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2ல் எதுவும் இல்லை. 5ல் வந்து செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்குது. 8ல் எதுவும் இல்லை. 8ல் எதுவும் இல்லை. 11ல் எதுவும் இல்லை. அதனால் வந்து செவ்வாய், புதன், சுக்கிரன் மட்டும் 2, 5, 8, 11 வரக்கூடிய கேந்திரத்தில் வருது. அடுத்து 3ல் எதுவும் இல்லை. 6ல் வந்து சூரியன் இருக்குது. 9ல் வந்து குரு இருக்குது. 12ல் எதுவும் இல்லை. அப்போ 3, 6, 9, 12ல் சூரியன், குரு மட்டும் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1, 4, 7, 10ல் வரக்கூடிய கிரகங்கள் எழுதிடணும். 2, 5, 8, 11வது இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வரிசைப்படுத்தணும். 3, 6, 9, 12ல் வரக்கூடிய கிரகங்களை வரிசைப்படுத்தணும். இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். இதை வச்சு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை சொல்ல முடியும். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 1, 4, 7, 10 இருக்குல்ல, இதை வந்து இறந்த காலம்னு சொல்கிறாங்க. அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய 30 வயசு வரைக்கும் இந்த கேந்திரம் வேலை செய்யும். 30லேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த 2வது கேந்திரம்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 வேலை செய்யும். 3, 6, 9, 12 வந்து 60 வயசுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய கேந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதாவது உங்கள் 30 வயசுக்குள்ளே நிகழக்கூடிய நிகழ்வுகளை வந்து 1, 4, 7, 10ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லுது. 30லேருந்து 60 வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்களை 2, 5, 8, 11ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லுது. 60 வயசுக்கு மேலே நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த கடைசி கேந்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் சொல்லுது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுப கிரகங்கள், இயற்கை சுபர்கள், இயற்கை பாவர்கள்னு எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி இயற்கை சுபர்கள் வந்து
ஒரு கேந்திரம் ஃபுல்லாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 7, 10 எடுத்திங்கன்னா கேது, சனி, ராகு, சந்திரன் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாவகிரகங்கள் அதிகமாக இருக்குது. இதே மாதிரி சுபகிரகங்கள் அதிகமாக இருந்தால் இந்த டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதாவது 30 வயசு வரைக்கும் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ 2வது கேந்திரத்தில் பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன் 2 சுபகிரகங்கள் இருக்குது, ஒரே ஒரு பாவகிரகம் இருக்குது. அப்போ வந்து இது மீடியமாக இருக்கும்னு சொல்லலாம். 3வது இதுவும் வந்து மீடியமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சுபகிரகமும் அரை பவர் இருக்கும். அதனால் வந்து சுபகிரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கேந்திரத்தை வந்து நல்ல கேந்திரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சுபகிரகமும் பாவகிரகமும் கலந்து தான் ஒரு கேந்திரத்தில் மேக்ஸிமம் வரும். அப்படி வரும்போது மிக்ஸான பலன்கள் தான் அந்த குறிப்பிட்ட டைமில் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இது வந்து கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்னத்துலேருந்து 1, 4, 7, 10 தனியாக எடுத்துக்கோங்க, 2, 5, 8, 11 எடுத்துக்கோங்க, 3, 6, 9, 12 எடுத்துக்கோங்க. அதில் வரக்கூடிய கேந்திரத்தில் வரக்கூடிய கிரகங்களை வரிசைப்படுத்தி எழுதுங்க. அதில் சுபகிரகங்களோ பாவகிரகங்களோ அதிகமாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள். சுபகிரகங்கள் அதிகமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பாவகிரகங்கள் அதிகமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட ஏஜில் வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்கன்னு சொல்லலாம். சரி, இப்போ இங்கே பாவகிரகங்கள் தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்வை எடுத்துக்கலாம். சுபகிரகங்களுடைய பார்வை வந்து படுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 2, 5, 8, 11ங்கிறது 30லேருந்து 60 வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் குறிக்குது. இதில் 2 சுபகிரகங்களும் ஒரு செவ்வாய் பாவகிரகமும் இருக்குது. ஆனால் குரு பார்வை வந்து இந்த பாவகிரகத்துக்கு படுது. 12, 11, 10 9ஆம் பார்வை, குருவுடைய 9ஆம் பார்வை வந்து இந்த செவ்வாய், புதன், சுக்கிரன் படுறதுனால இது வந்து கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் அடைவார் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ சுபகிரகங்களுடைய தொடர்பு வந்து பாவகிரகங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். வெறும் பாவகிரகங்கள் தான் 1, 4, 7, 10 இருக்குது அப்படின்னா அவருடைய முட்பாதி வந்து லைஃப் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுபடியும் பார்க்கலாங்கிறது தான் இந்த பராசரர் முறையில் வந்து இந்த கேந்திரஸ்தானத்துக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை காலபுருஷ தத்துவப்படியும் பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லக்னப்படி தான் இந்த கேந்திரங்களை வந்து பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால இது உங்களுக்கு புரிகிறதுக்காக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து இதனுடைய பயன் என்ன அப்படின்னா எந்த ஏஜில் வந்து உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இதில் தசாபுத்தின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த பாரம்பரிய ஜோதிடத்தில். அந்த தசாபுத்தி வந்து கொஞ்சம் நல்ல தசாபுத்தியாக நடக்கிற பட்சத்தில் இதில் பாதிப்பு இருந்தாலும் அந்த தசாபுத்தியை வச்சு இது வந்து கொஞ்சம் நல்லா உதாரணத்துக்கு 1, 4, 7, 10 நிறைய பாவகிரகங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு நல்ல கிரகத்தினுடைய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், குரு திசையோ சுக்கிர திசையோ நடக்குது அப்படின்னா, அதாவது நான் லக்ன சுபர்னுடைய திசை, லக்ன சுபர்னா யார்? செவ்வாய், குரு, சூரியன் தான் லக்ன சுபர். அந்த திசை நடக்கிற பட்சத்தில் அந்த கிரகங்கள் பாதிக்காத பட்சத்தில் சின்ன வயசில் அந்த நல்ல கிரகத்தினுடைய திசை வரும்போது இந்த பாவகிரகங்கள் இந்த கேந்திரத்தில் இருந்தாலும் அது கொஞ்சம் கம்மியாகும், பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வந்து காமனாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இந்த முதல் கேந்திரமும் 30லேருந்து 60க்குள்ளே இந்த 2வது கேந்திரமும் 60 வயசுக்கு மேலே இந்த 3ஆம் கேந்திரமும் செயல்படும்னு சொல்லி பொதுவாக சொல்லப்படுது. தசாபுத்தியும் இணைச்சி பார்க்கும்போது நல்ல பலன்கள் நீங்கள் அடைய முடியுமாங்கிறத உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் லக்னத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். என்னோடய ஆய்வில் வந்து லக்னம் இல்லாமலே பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தசாபுத்தி இல்லாமலே பலன் சொல்ல முடியும். அப்போ தசாபுத்தி இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்குமா அப்படின்னா நடக்குது. என்னுடைய ஆய்வில் ஒரு கிரகத்தை இயக்கும்போது அதனுடைய சம்பவம் அங்கே நடக்குதுங்கிறது என்னுடைய ஆய்வில் கண்டுபிடிச்சது. தசாபுத்தியை பார்க்குறவங்க பாருங்கள். என்னை மாதிரி அதில் ஆர்வம் இல்லாதவங்க அதை பார்க்காதீங்க. உங்கள் விருப்பம் தான் எல்லாமே. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணால் அதனுடைய சம்பவம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.